அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 29/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் சரி, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி சரி, ரெண்டோட எக்ஸ்பைரியுமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் டபுளில் வந்து ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பையிங்காக மாறி இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்னோட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து 3 நாள் வந்து செல்லிங் வந்தால் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பையிங்கை போட்டு மேலே வந்துட்டாங்க. அடுத்து வந்து S&P 500 வந்து பார்த்திங்கன்னா இது கன்சாலேட் தான் ஆகிட்டுருக்கு. ஒரு பெரிய அப்சைட் மூவ் வந்துச்சு பார்த்திங்களா NVIDIA ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் மேலே, அதுக்கப்புறம் இது கன்சாலிடேஷன் தான். ஸோ S&P வந்து நல்லா கன்சாலேட் தான் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பெரிய அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் மூவ்லாம் சொல்ல முடியாது. இது ஃபுல் கன்சாலிடேஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹையை தாண்டி நல்லா டிசிவாக க்ளோஸ் வைக்கும்போது மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லை கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இந்த லோ உடச்சா அப்படின்னா கீழே போகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸோட விக்ஸு, அந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் மார்க்கெட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிருந்தாலும் S&Pயும் நாஸ்டாக்கும் சரி பெருசாக ரெக்கவர்லாம் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ஒரு 3% அதிகமாகி 13.8 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது, விக்ஸுமே அதிகமாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைன் கிடையாது. எப்போ வேணாலுமே மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த விக்ஸ் அதிகமாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸோட 10 இயர் பாண்ட் இவன் வந்து இறங்குவானா அப்படின்ட்டு இந்த 4.2லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.3லேருந்து 4.2 வரைக்கும் வந்திருக்கான். ஒரு 0.1% ஃபால் வந்திருக்கு. ஆனால் நம்ம லெவல் இங்கே இருக்குது 3.8ங்கிறது இங்கே இருக்குது. இதுக்கெல்லாம் கீழே போகணும். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட்டில் எப்போ வேணாலுமே ஒரு ஃபால் வரலாங்கிறத இதுவுமே இண்டிகேட் பண்ணுது. அடுத்து க்ரூட் ஆயிலுமே நம்ம ரொம்ப நாளாக பார்க்குறோம் இந்த 78 கிட்டேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே வேறு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் வருது. ஸோ இதை உடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ரோ லெவல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத. ஸோ இதான் வந்து நேற்றே யூஎஸ் மார்க்கெட் நிலவரம். அதுக்கப்புறம் யூஎஸோட ஏடிஆரை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஒரே நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதாங்க உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் 1% டவுனு, சாரி ஐசிசி பேங்க் 1% டவுனு, இன்ஃபோசிஸ் வந்து 0.2% டவுன், HDFC 1.1, விப்ரோ வந்து 2% டவுனுங்க. இது வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில். நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐசிஐசி 1% டவுனு, HDFC 0.76, விப்ரோ 2.5, இன்ஃபி 0.4. அப்போது இந்தியன் மார்க்கெட் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இங்கே வந்து அதிகமாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் வந்து ஏடிஆருமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இம்பேக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கான், S&P ஃப்ளாட்டாக இருக்கிறான், நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறான். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. நாஸ்டாக் வந்து அதிகமாக இருக்கான் இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்காங்க, பட் நெகட்டிவாக தான் இருக்காங்க. அடுத்து வந்து டாக்ஸ் வந்து 0.19% பாசிட்டிவ், டாக்ஸ் வந்து 0.1% பாசிட்டிவ், ஃப்ரான்ஸ் வந்து 0.2% பாசிட்டிவ், லண்டன் வந்து 0.2% பாசிட்டிவ், யூரோப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் பயாஸாக இருக்காங்க. டவ் அண்டு நாஸ்டாக்ங்கிற யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் பயாஸாக இருக்காங்க. அடுத்து நிக்கி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் அப்புறம் வந்து தைவான் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு மிக்சடு சிக்னல்ஸ் தான் கொடுக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்காக எதுவுமே தெரியலை. இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 957 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று வந்து ஃபியூச்சரோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 921, இப்போ வந்து 957, நம்ம ரவுண்டாக 960 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் கேப் அப் காட்டுதுங்க. ஸோ 40 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த 22,000, ஸோ 950 தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் க்ளோசிங் வந்திருக்கு. இவன் 920 வந்து நேற்று வந்து ஆக்சுவல் க்ளோசிங்னாலும் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்க்கு மேலே ஏற்றி 50ன்னு காட்டுறாங்க. ஸோ 40 பாயிண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 22,000க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது ஒரு ரவுண்ட் நம்பர் வேறு. இப்போ அந்த ரவுண்ட் நம்பரை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வருமா, இல்லை வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து அதை உடச்சிட்டு மேலே போவானா அப்படிங்கிறத பொறுத்தா இன்றைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிடலாம். மற்ற எல்லாத்தையும் வந்து தூக்கி விட்டுடலாம். இதாங்க டுமாரோ சிபிஆர். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு இந்த லைனெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா சிபிஆருக்கும் இந்த S1க்கும் இடையில ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுனாலே மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் இருக்குன்னு அர்த்தம்.
ப்ளஸ் உங்களுக்கு வைடு சிபிஆர் வேறு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஸோ ப்ரைஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே ஓப்பன் ஆகி சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அந்த சிபிஆர் ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். அது நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதையெல்லாம் மீறி சப்போஸ் ப்ரைஸ் மேலே போனாலுமே இந்த 22,150 தாண்டது மிகப்பெரிய கடினமாயிரும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பாருங்களேன், சிபிஆருக்கும் மேலே R1க்கு இடையில் இருக்க ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, சிபிஆருக்கும் S1க்கு இடையில் இருக்க ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து நேச்சுரலாகவே ப்ரைஸ் கீழே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே ரொம்ப பெருசாக கிடைக்கும். R1 ரிவர்சல் ட்ரேடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிபிஆர் ரிவர்சலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். S1 ரிவர்சல் ட்ரை பண்ண வேண்டாம், அது லோ ப்ராபபிள் ட்ரேடிங்காக இன்றைக்கி இருக்க போகுது. ஏன்னா மார்க்கெட் பேரிஷாக இருக்குது. அப்போ S1 ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீவியஸ் டே லோவுக்கும் S1க்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் S1 ட்ரெண்டிங்க்கு பதிலாக ப்ரீவியஸ் டே லோ ட்ரெண்டிங்கே ட்ரை பண்ணலாம். இங்கேயே போய் ப்ரைஸ் வந்து டிசிசிவாக க்ளோஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவை தாண்ட உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். S1 கிட்ட போய் புக் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நிஃப்டியில் இன்றைக்கி ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்க போகுது. நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போகும்போது பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியை விட கொஞ்சம் மிகப்பெரிய வைடு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆக போகுது. சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு 46,000 அப்படிங்கிறத வந்து அவன் தாண்டிடுவான். அது ஒரு நல்ல பாசிட்டிவ். சப்போஸ் நேற்று 46,000 இங்கே கீழே வந்து 46,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க, 46,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா உங்களுக்கு இனிஷியலாகவே ஒரு ஷார்ட் கவரிங் வந்து ப்ரைஸ் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது இருக்குது. பட் இன்றைக்கி வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 46,500 கீழே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம நிஃப்டியில் சொன்ன சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பேங்க் நிஃப்டிலையுமே இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கீழே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி சிபிஆர் கிட்ட போய் ரிவர்சல் எடுக்குதுன்னா சிபிஆர் ரிவர்சல் ரேட்டை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் சிபிஆரையும் தாண்டி R1 கிட்ட போகுதுன்னா R1 ரிவர்சலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி கன்வின்சிங்காக க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து அதை வந்து கீழே கொண்டு வந்து S1 கிட்டே புக் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் பேங்க் நிஃப்டியில் இருக்க ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா, அடுத்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் லைன்ஸே வரைகிறேங்க உங்களுக்கு, ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி லைன்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருந்தோம் கரெக்டுங்களா. இப்படி ஒன்று போட்டிருப்போம், ப்ராப்ளி இப்படி ஒன்று போட்டிருந்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லைனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி போட போகிறோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது பார்த்திங்களா, ப்ரைஸ் மூவ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு கிளியராக ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்குங்க, விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சப்போஸ் அது இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதை வந்து மார்க்கெட் வந்து இதையுமே டெசிசிவாக கீழே க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடுவான். கீழே இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு கீழே இது வரைக்கும் வந்துடுவான். இதாங்க, இது வந்து சப்போர்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி கீழே போட்டோம் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு இம்மீடியட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேயே இருக்குது. இது 3 தான் வந்து சப்போர்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ ப்ரைஸ் வந்து இதை தாண்டிச்சுன்னா அடுத்து இது வரைக்கும் வரும், இதை தாண்டிச்சுன்னா கீழே இது வரைக்கும் போகும். இதெல்லாம் தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இன்றைக்கி மோஸ்ட்லி வைடு சிபிஆர் வந்துருக்கிறதுனால கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வித் பியரிஷ் பையஸ் பெரிய ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு தான். பட் மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது, ஏன்னா நல்ல கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கீழே வந்துருக்கு. ஓகேங்களா, அடுத்து நம்ம அப்படியே வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளாக சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் எடுத்து நல்லா கீழே போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே இவ்வளோ பெரிய கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நம்ம நடுவில் எப்பவுமே இதில் ஒரு கோடு விடுவோம் பார்த்திங்களா. அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துச்சு, திருப்பி இங்கே பாருங்கள் பெரிய கேப் டவுன். ஐ திங்க் இது HDFC பேங்க் கேப் டவுன். ஐ திங்க் இதுவான்னு எனக்கு தெரியல, இதுதான் நினைக்கிறேன். 1.5% டவுன் HDFC பேங்க் கேப் டவுனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப நாள் கீழே கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தான். ஆனால் அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ப்ரைஸால் ஃபர்தராக மேலே போக முடியாமல் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்து திருப்பி கீழே பிரேக் டவுனை கொடுத்ததுனால பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருக்கிறான் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நிஃப்டி கூட ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு, ஆல் டைம் ஹை போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆகி வந்தான். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை பக்கமே போகல, உங்களுக்கு முன்னாடியே ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ரிவர்ஸில் எடுத்துட்டான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ப்ரைஸ் மேலே போனாலுமே ப்ரைஸ் ஆக்ஷன் படியுமே பாருங்கள், அதே 46,500 கிட்ட 600 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்ட முடியாது.
ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பெருசாக கீழே விழுவானே தோணுது. ஏன்னா நல்ல கன்சாலிடேஷன் பாருங்கள், நல்ல கன்சாலிடேஷன். உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பயங்கர பெரிஷாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கீழே இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுடைய 200 SMA பாருங்கள், உங்களுடைய மூவிங் ஆவரேஜ் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுடைய 200 SMA அப்படிங்கிறது வரும். டெய்லியோட 200 SMA. இப்போ வந்து டெய்லியோட 50 SMA 20 SMA ரெண்டையுமே தாண்டி க்ளோஸ் வச்சதுனால பயங்கர பேரிஷாக இருக்குது. இதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், நம்ம போட்டு வச்ச ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல தான் வருது. ஆல்ரெடி இருக்க ப்ரைஸ் கேண்டில்ஸ் கன்சாலிடேஷன் அந்த இடத்துல தான் வருது. 200 SMAவோட சப்போர்ட்டும் அந்த இடத்துல தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரூஷியலான ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. இதையும் உடச்சிட்டான் அப்படின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எனக்கு ஹோப்பே கிடையாது. அடுத்த வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 43,370 கிட்ட தான் இருக்குது, இங்கே போயிடுவான். அதுக்கடுத்த சப்போர்ட் வந்து 42,300 கிட்ட இங்கே இருக்குது, இங்கே போயிடுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரேலி வந்து அப்சைடில் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்படி தான் கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே விழுவான்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஒரு பீரிஷ் பயாஸ்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வந்து என்னோட வியூஸ் அதிகமாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.